இப்போ இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதே அங்க மெயின் வந்து நடராஜரும் அம்பாளும். அந்த ஆணி மாதத்துல வர்ற உத்திரம் நட்சத்திரத்துல தான் இப்போ இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல், காலை நேரத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றம் தான். இந்த வார்த்தை வாழ்க்கையில வரணும் அப்படின்னா பொதுவாக இதில் வந்து திதிகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குமா அப்படின்னா எல்லாத்துலேயுமே பரிகாரம். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்காங்களோ இந்த தீராத நோயை தீர்க்கும் ஒரு நாளாகவும் இது சொல்லப்படுது. என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கணும்? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள். குறிப்பா ஆணி மாதம் அப்படின்னாலே ஆணி திருமஞ்சனமும் உத்தர நட்சத்திரமும் தான் நமக்கு உடனே ஞாபகம் வரும். இந்த சக்தி வாய்ந்த நாளை நம்ம எப்படி உபயோகித்தால் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்காக ஜோதிடர் கோட்டுமொழி சத்யா அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. மேம் வணக்கம். வணக்கம். நிறைய பதிவுகள், ஒவ்வொரு பண்டிகை எடுத்தாலே அந்த பண்டிகைக்கான ஒரு விளக்கங்களை நம்ம நிறைய இடங்கள்ல பதிவுகளாக பார்க்க முடியுது. இந்த குறிப்பாக ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்ன விஷயத்துக்காக நம்ம இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும், யார் யார் எதற்காக? இப்போது இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதே அங்கே மெயின் வந்து நடராஜரும் அம்பாளும் தான். ஸோ இந்த ஆணி மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லுவோம், மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் ஆணி மாதம். அந்த ஆணி மாதத்தில் வர்ற உத்திரம் நட்சத்திரத்தில் தான் இந்த ஆணி திருமஞ்சன விழா நடக்குது. இதை வந்து ஆணி உத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலை நேரத்தில் அங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்க்குறது அப்படிங்கிறதே மகா புண்ணியம். ஏன்னா இதை வார்த்தைகளில் வந்து இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அந்த காலையில் அந்த ஏர்லி மார்னிங் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு அந்த வந்து அவங்க ஒவ்வொரு பொருள் அந்த அபிஷேகம் பண்ண 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 நம்மளுடைய அந்த மனசு சொல்லுவோம்ல மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கரையிறத ஒவ்வொருத்தருனாலையும் அங்கே ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு அமைதியான அந்த அட்மாஸ்பியர், அந்த அதுக்குள்ளே அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அந்த நேரத்தில் நுழையிறது அப்படிங்கிறது முதல் விஷயம் நமக்குள்ளேயே பெருமளவு மாற்றத்தை கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மாதம் அந்த மிதுனம் அப்படிங்கிற அந்த ராசியினுடைய தன்மையை ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றத்திற்கான வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றம் தான். நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது மாற்றம். குழந்தையாக இருந்தோம், இப்போ இந்த வருஷம் இன்றைக்கி நம்ம பார்க்குற நானும் நீங்களும் இன்றைக்கி இப்படி இருக்கோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி உடல் அமைப்பில் இருப்போமான்னு கேட்டால் இருக்கு. முகம் மாறி இருக்கும், உருவம் மாறி இருக்கும், வெயிட் மாறி இருக்கும். ஸோ நம்ம மாற்றம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கிறது தான் நம்முடைய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. ஆனால் இதில் நம்ம எத்தனை மாற்றங்களுக்காக ஏங்கிட்டுருக்கோம். படிக்காதவன் படிக்கணுங்கிற மாற்றம், படித்து முடித்தா வேலை கிடைக்கணுங்கிற மாற்றம், வேலையிலையும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும், வருமானத்தில் மாற்றம் வேணும், வாழ்க்கையில் மாற்றம் வேணும், காதல் வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும். ரொம்ப முக்கியம் உடல். இந்த உடல் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ராஜா தான். ஆனால் இதில் ஒரு நோய் அப்படின்னு வந்தால் தான் தெரியும் இந்த உடம்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. அப்போ திரும்பவும் பழையபடி அந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொண்டு வரணும். ஸோ அங்கே ஒரு மாற்றம் வேணும். அதே போல் இத்தனையும் நமக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சாலும் இதை உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசு வேணும். ஸோ அந்த மனசு எப்படி இருக்கணும்னா நல்ல மாற்றத்தோடு இருக்கணும். ஏன்னா மனசு மட்டும்தான் நிமிஷத்துக்கு 100 விதமாக மாறுறது. இப்படி இவ்வளவு லட்சக்கணக்கான மாற்றம்ங்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தை வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா அந்த ஆணி திருமஞ்சன விழா அதில் போய் கலந்துக்கும் போது 100% அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கறதாகவும் இருக்கும். நிச்சயமாக. அப்போது யார் யார் எந்த ஒரு மாற்றத்திற்காக என்ன மாதிரி விஷயங்கள் அன்றைக்கி பண்ணலாம்? இப்போ பொதுவாக அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து 10th படிச்சுட்ருக்காங்க, 12th படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களோட படிப்பில் வந்து இவங்க தடுமாறுறாங்க, இவங்களால வந்து பண்ண முடியல அப்படின்னா இப்போ இந்த குழந்தைங்கள அந்த வந்து அன்னைக்கு கூட்டிகிட்டு போகணும், கோயிலில் போய்ட்டு அந்த பூஜையை வந்து தரிசனம் பண்ண வைக்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேலை,
இந்த வேலையில மாற்றத்துக்காக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க. இப்போ வந்து கணவன் மனைவி வந்து வேலை நிமித்தமா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சேரணும் அப்படிங்கிறவங்க. சில கணவன் மனைவி சண்டை போட்டே பிரிஞ்சிருப்பாங்க. சிலவங்க வந்து பெத்தவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ கூட பிறந்த அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க, குழந்தைகளும் பெற்றோர்களும் உடன்பிறப்புகளா இருக்கிறவங்க, வாழ்க்கை துணையோடு இருக்கிறவங்க அப்படி. ஸோ இந்த பிரிவுகள் மாறி மனசு மாறி புரிஞ்சு இணைந்து வாழணும் அப்படின்னு இருக்கிறவங்களும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சொந்த ஊரில் போய் இருக்கணும்னு ஆசை. ஆனால் இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. சில பேருக்கு எப்படா நான் வெளிநாடு போய் செட்டில் ஆவேன், அதுக்காக நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இந்த மாதிரி மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படிங்கிற ஒன்று எல்லார்கிட்டையுமே இருக்கு. நிச்சயமா. இப்போ சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்க இல்லை சில பெரியவங்களே கூட வந்து சுய முயற்சின்னு ஒன்று எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் மற்றவங்கள சார்ந்து 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 சார்ந்தே இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ பெற்றவர்களுக்கு ஒரு வழி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சுயமாக ஒரு முயற்சி பண்ண மாட்டேங்க, சுயமாக ஒன்று செஞ்சால் தானே இருக்கும், ஒன்றுக்கு எங்களையே தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த சுய முயற்சிங்கிற ஒன்று இயல்பில் வரணும். அப்போ அது அந்த உந்துதல் வரணும். அந்த உந்துதல் வரணும் அப்படின்னு இருக்கிறவங்களையும் இந்த பூஜையில் வந்து போய் அவங்க கலந்துக்கலாம். அதே போல் நான் காட்டுத்தனமாக முயற்சி பண்ணுறேன், அடுத்தவங்களுக்காக நான் போய் செய்யும்போது அது சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் அதை எனக்குன்னு செய்யும்போது என்னுடைய முயற்சிகள் ஒன்று வீணாக போகும். முயற்சிகள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பலன் கொடுக்காம காலம் கடந்து எனக்கு அந்த பலனை கொடுக்கும்போது அதை அனுபவிக்கிற பிராப்தம் எனக்கு இல்லை. ஸோ என்னுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் அக்காலத்திலேயே எனக்கு கிடைக்கணுங்கிற நிலை இருக்கிறவங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கும். ஏன்னா இந்த ஆணி மாதம் முயற்சிக்கான மாதம். ஏன்னா மிதுனம் முயற்சியை சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நடராஜர் தரிசனத்தை அன்னைக்கு பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாரெல்லாம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க, அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்தில் தான் இது நடக்குது அப்படிங்கிறனால உத்திர நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். இது வந்து சிம்மத்துக்கும் கன்னிக்கும் ரெண்டுலேயும் இணைஞ்சிரும். அப்போ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு லக்னத்துலேயும் மீன லக்னத்துலேயும் பிறந்தவங்களுக்கு புதன் பாதகாதிபதியாக இருப்பார். அந்த புதனினுடைய மிதுன மாதத்தில் தான் இது நடக்குதுங்கிறதுனால இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதை தரிசனம் பண்ண முடியும். அதே போல் வந்துட்டு இந்த உத்திர நட்சத்திரம் இங்கே சிம்மத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க, ஸோ கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு, அதாவது இவங்களுடைய கூட்டு தொழில் பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகலை, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அன்னைக்கு வந்து அதில் கலந்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திதி. பொதுவாக இதில் வந்து திதிகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குமா அப்படின்னா எல்லாத்துலேயுமே பரிகாரம். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்காங்களோ அவங்களும் ஜாதக ரீதியாக இந்த நடராஜர் தரிசனத்தை பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த திதி சார்ந்த சூன்யத்தன்மையிலிருந்து விடுபட்டு அவங்களுக்கு அதில் மாற்றத்தை கொடுக்கும். திதியை பிடித்தால் விதியை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரி அங்கே போய் சில பேர் வந்து இத்தனை எண் கணக்கில் தீபங்கள் போடலாம், தானங்கள் கொடுக்கலாங்கிறாங்க. இது வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கும் பொதுவாக எல்லாருக்குமே. என்ன பண்ணலாம் அன்னைக்கு? ஸோ அன்னைக்கு வந்து பொதுவாக நம்ம பரிகார நிமித்தமாக பண்ணுறதுனால இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அன்னைக்கு பூஜையில் கலந்துட்டு இந்த மஞ்சள் கயிறு இருக்குது. ஸோ மஞ்சள் கயிறு வந்து அன்னைக்கு அங்கே வந்து இவங்க தானம் கொடுக்கலாம். அதே போல் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக ஸோ அதில் போய் அன்னைக்கு கலந்துக்கிறவங்க இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா பென்சில் அந்த மாதிரி வந்து இந்த உபகரணங்கள் வந்து அன்னைக்கு அங்கே தானம் கொடுத்து. இதில் ஏதாவது எண்ணிக்கை இருக்கா? இப்போ மஞ்சள் கயிறுனா 5, 9, 11 அந்த மாதிரி ஏதாவது எண்ணிக்கை இருக்கு? எண்ணிக்கை நம்மனால எவ்வளோ முடியும். இப்போ நம்மனால வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு 20 கயிறு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லைங்க எனக்கு அன்னைக்கு கையில் காசே இல்லை, என்னால் ஒரு 2 கயிறு தான் வாங்க முடியும், ஒன்றை கொடுத்தாலும் சரி மனசார திருப்தியாக நிறைவாக ஒருத்தங்க கையில் நம்ம அதை கொடுக்கும்போது, ஏன்னா கொடுக்கறது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் இன்னொருத்தங்கக்கிட்ட கையில் கொடுக்குறீங்க, அது பேனாவோ பென்சிலோ இல்லை மஞ்சள் கயிறோ இல்லை குங்குமமோ ஏதோ ஒன்று கையில் கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்தி கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவே போதும். அது இங்கேயும் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த வேலை நிமித்தமாக பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குங்குமம் வந்து அன்னைக்கு
ஸோ இந்த மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்க அதை வந்து தானம் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இதையும் தாண்டி நிறைய நாளாக தீராத நோயில் இருப்பாங்க. அது அவங்களா இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களால கோவிலுக்கு வர முடியாது. இந்த தீராத நோயை தீர்க்கும் ஒரு நாளாகவும் இது சொல்லப்படுது. என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம்? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதும் பஞ்சாமிர்தம். ஸோ நம்ம பஞ்சாமிர்தம் வந்துட்டு அன்னைக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு, இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்து சுவாமிக்கு கொடுக்கறது, பஞ்சாமிர்தம் நம்ம தானமாக கொடுக்கலாம். சுவாமிக்கு பண்ணுற ஒரு அபிஷேக பொருட்களில் ஒன்று தானே பஞ்சாமிர்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பஞ்சாமிர்தத்துக்கு உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது சும்மாலாம் பழனிலலாம் வந்து ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து அங்கே இருக்கிறது பஞ்சாமிர்தம் தான். இதுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா இருக்குது. பஞ்சாமிர்தம் வந்து தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது அபரிதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க பஞ்சாமிர்த தானம் தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் அந்த நோயுற்ற நபர் வந்து கோவிலுக்கு வர முடியல, ஸோ அவங்க வந்து இப்போ படுக்கையில் இருக்காங்க, இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் இருக்காங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லை அவங்களுடைய நண்பர்கள் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்காக இதை செய்யலாம். இப்போ வந்து இந்த கோவிலுக்கு நம்ம யார் யார் போகணும், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், இதுக்கான நேர காலம் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக ஆணி திருமஞ்சத்தில் காலையில் தான் சுவாமிக்கு அந்த அபிஷேகம் நடக்கும். ஸோ அந்த விடிய காலையில் நேரத்தில் நம்ம கோவிலில் இருக்கணும். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் போக முடியாத ஒரு சூழல், இல்லை ஒர்க் ப்ரெஷர், குடும்ப சூழல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் 9 மணிலேருந்து அந்த 9:55க்குள்ளே, அதே மாதிரி 11லேருந்து 11:55க்குள்ளே, மாலை நேரத்தில் 5 மணிலேருந்து ஒரு 5:55க்குள்ளே, அதாவது இந்த 1 மணி நேரம் 1 மணி நேரங்கிறது இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரிகார முறைகளும் பண்டிகைகளுமே அமைக்கப்பட்டது. அதை நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருந்தது. நன்றி. வணக்கம்.